சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலத்தில் நாம் சிநேகிப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். மூப்பனார் அவர்கள், வைகோ அவர்கள், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறாரு. சாதி, மதம், பண அரசியலை கடந்து ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாரு அப்படின்னு துரை வைகோ அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்காரு. எப்படி பார்க்கிறீங்க? சாதி மதம் கடந்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை ஏற்க முடியாது. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் சாதி பார்த்துதான் அவரு வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறாரு. மயிலாப்பூர்ல யாரை நிறுத்தினாரு? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நிறுத்தினாரா? இல்லையே. பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை தான் நிறுத்தினாரு. ஸ்ரீரங்கத்துல யாரை நிறுத்தினாரு? வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நிறுத்தினாரா? இல்லையே. பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தான் நிறுத்தினாரு. அதே போல கும்பகோணம் தொகுதியில வன்னியர்கள், கள்ளர்கள் நிரம்ப வாழ்கிற தொகுதி அந்த தொகுதி. அதுல ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்தாரு. லால்குடியில உடையார் சமூகமும் முத்திரையர் சமூகமும் நிரம்ப வாழுகிற பகுதி. முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த கூப்பா கிருஷ்ணனுக்கு தான் அங்க போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருந்தாரு. அப்படி எல்லா இடங்களிலும் பெரும்பான்மை சாதியினர் யாரோ அந்த பெரும்பான்மை சாதியினருக்கு தான் வாய்ப்பை கொடுத்தாரு. சாதி மறுத்துட்டு கொடுத்துட்டாரு அப்படின்றதெல்லாம் இல்ல. ராணிப்பேட்டையில இஸ்லாமிய பெருமக்கள் நிரம்ப வாழ்றாங்க. அதனால அங்க இஸ்லாமியருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதே போல புதுக்கோட்டையில இஸ்லாமியர்கள் நிரம்ப வாழுகிற பகுதி, அங்க ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்தாரு. மயிலாடுதுறையில் இஸ்லாமியர்கள் நிரம்ப வாழுகிற பகுதி, அங்கே ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி எல்லா இடங்களிலும் நாயுடு சமூகம் நிரம்ப வாழுகிற, தெலுங்கு பேசுகிற சமூகம் நிரம்ப வாழுகிற பகுதிகளில் தெலுங்கு பேசுகிற சமூகம், அந்த ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒருத்தர் போட்டிட்டாரு. அது மாதிரி எல்லா இடங்களிலும் சாதி இன பேதங்களை பார்த்துதான் அவர் சீட்டு கொடுத்தாரு. சாதியற்ற முறையில் அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை என்ன அப்படின்னா, பணம் கொடுக்காமல் வாக்கு கேட்டார்கள் அப்படிங்கிறது உண்மை. பணம் கொடுப்பதற்கு தயாராக இருந்த நிலையிலும் அங்க பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அதுக்கு காரணம் அவங்க கிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இருந்தது, ஒரு பெரிய செட்பேக். ஆனா ஆதவர்ஜினா ஓட்டுக்கு பணம் கொடுத்தார், இல்லை என்று மறுத்து விட முடியுமா? ஆதவர்ஜினா ஓட்டுக்கு பணம் கொடுத்தது வைகோவினுடைய மகன் கண்களுக்கு தெரியவில்லையா? அல்லது இப்போது புதிய கூட்டாளியை காப்பாற்றுவதற்காக இப்படி பேசுகிறார்? அப்ப பணம் கொடுக்கவே இல்லை என்பது உண்மை இல்லை. பணம் கொடுக்கல, பெரும்பான்மையான இடங்கள்ல கொடுக்கல. கம்பேரிட்டிவ்லி திமுக அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது தாவேக்கா பெரிய அளவுல பணம் கொடுக்கல. ஆனால் அவர்களும் பணம் கொடுத்தார்கள். பெரம்பூர்ல விஜய்க்காக பணம் கொடுத்தாங்க. விஜய்க்காக ஒன்னும் பணம் கொடுக்காமலாம் ஒண்ணும் இல்ல. திருச்சி கிழக்குல வேண்டுமானால் பெரிய அளவுல பணம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். வேற ஏனைய இடங்களில் விஜய்க்காக பெரம்பூர் போன்ற பகுதிகளில் பணம் கொடுத்தது என்பதும் உண்மைதான். அப்போ நீங்க திடீரென ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதன் போல விஜய் காட்சியளிக்கிறாரெல்லாம் வானலாவ நீங்களும் உங்க அப்பாவும் புகழ்றது புதிதாக ஒரு இடத்தை பெறுவதற்கு துண்டு போட்டு வைக்கிற வேலையாகத்தான் கருதப்படுமே தவிர, அதை தாண்டி விஜய் பாராட்டுவதை வேறு எந்த விதத்திலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரே ஒரு செய்தி தான் சார். இதே போன்றுதான் ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் இருந்தது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருந்தது. இப்போது புதிதாக இந்த 2-3 தேர்தல்களை தான் இந்த பணம் கொடுப்பது என்பது பேசுபொருளாகி இருக்கிறது. அது உண்மையிலேயே ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அதை பேசுங்கள் அழுத்தமாக. நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். துரை வைகோவுக்கு புரியுற மாதிரியே பேசுவோம். கடையநல்லூர்ல உங்களுக்கு ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் திமுக சின்னத்துல போட்டிட்டு கிடைச்சிச்சு. ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா, கொடுக்கலையா? வெளிப்படையா சொல்லுங்க. விஜய் பணம் கொடுக்கல, நீங்க சாட்சி சொல்றீங்கல்ல. கடையநல்லூரில் உங்களுடைய வேட்பாளர் உதயசூரியனில் பெற்ற வெற்றிக்கு பணம் கொடுத்தார்களா இல்லையா? அதை சொல்லுங்க. சீர்காழியில் உங்களுடைய வேட்பாளர் பெற்ற வெற்றிக்கு பணம் கொடுத்தார்களா இல்லையா? சொல்லுங்க. மொடக்குறிச்சியில் உங்களுடைய வேட்பாளர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க. மதுரை தெற்குல உங்க வேட்பாளர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க. அதை பேசிட்டு அதுக்கப்புறமா விஜய்க்கு புகழாரம் சூட்டுங்கள். அதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்களே உங்க கட்சியில வேட்பாளரை நிறுத்திட்டு ஓட்டுக்கு பணம் கொடுப்பீங்களா? நீங்களே தேர்தல் முடிஞ்ச பிறகு ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றாருன்னு பாராட்டுவீங்களா? என்ன சார் நியாயம் அது? அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு விஜய்க்கு புகழ் மாலை சூடி கொண்டிருக்கிறார்கள் தந்தையும் மகனும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா இதுல தாவேக்கா நிர்வாகிகள் பணம் கொடுத்திருக்கலாம், இல்ல தாவேக்கா தலைமை சாதி பார்த்து மதம் பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கலாம். திருச்சி கிழக்கும் பெரம்பூரும் விஜய் எதற்காக நின்றாருன்றலாம் பலரும் அதுல கேள்விகள் இருக்கு. ஆனால் மக்கள்
இது எதுவுமே பார்க்காம வாக்கு செலுத்திருக்காங்க. குறிப்பா வேட்பாளர் யாருன்னே தெரியாம வாக்கு செலுத்திருக்காங்கன்றது ஒரு புதிய முறை இருக்கு இல்லையா? இல்ல அதை நான் ஏற்கத்தான் வேணும்னு தானே சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் முற்றிலுமாக விஜயினுடைய அந்த வீச்சை மறுதளிச்சிடல. இது ஒரு சினிமா மோகம் தான் அப்படின்னு சொல்லிடல. இந்த 2 கட்சிகளின் மீது ஏற்பட்ட ஒரு பிம்ப கட்டமைப்பு இருக்குல்ல, அது மக்களை வேறு விதமாக திசை திருப்பிடுச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்பாவே கட்சியில தொடர்ச்சியாக இருப்பாராம், ஜெயக்குமார் மாதிரி. அவருடைய புள்ள ஜெயவர்தனன் மாதிரியான ஆட்களே கட்சிக்குள்ள தொடர்ந்து வருவாங்களாம். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா காந்தி மாதிரியான ஆட்களே கட்சியில இருப்பாங்களாம். காந்தியோட பையனுக்கு சீட்டு கொடுப்பாங்களாம். அத காந்தியோட பையனே எனக்கு வேணான்னு எங்க அப்பாவுக்கு கொடுப்பாரா. இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, இத மக்கள் வெறுத்தாங்க. இதை கடந்து இன்னொரு செய்தியை நான் சொல்லட்டுமா? 25 வருடமாக ஒரே சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்கல்ல, தொடர் வெற்றி பெற்று இருக்கிறார் அந்த தொகுதியினுடைய நாயகன் அவர். ஒட்டஞ்சத்திரத்துல அண்ணன் சக்கரபாணியை வீழ்த்தவே முடியாது, மகிழ்ச்சி. ஆனா ஒட்டஞ்சத்திரம் மக்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும்ல, ஒரே ஆளே தொடர்ச்சியாக எம்எல்ஏவா இருக்காரு, வேற யாருக்குமே வாய்ப்பு கிடையாது, அந்த கட்சியில வேற யாருமே அங்க எம்எல்ஏ ஆக முடியாதா அப்படிங்கிறது இருக்குல்ல. காட்பாடியில துரைமுருகனை தவிர்த்து வேற யாருமே எம்எல்ஏ ஆக முடியாதா, வேற யாருமே சீட்டு கேட்க முடியாதா, கட்சியில வேற ஒருத்தனுக்கும் வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிறது இருக்குல்ல. இது ஒரு அயற்சியை தந்தது. அப்ப இந்த புது முகங்களாக இருந்தாலும் அந்த முகங்களை எல்லாம் பார்க்காம, அல்லது அந்த முகங்கள் யாருடைய முகம் என்று கூட தெரியாமல் விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கிறேன்றேன், மறுக்கவே இல்லை. அது இந்த 2 கட்சியின் மீது இருந்த அதிருப்தியால் விழுந்த ஓட்டுகளா, அல்லது விஜய் வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடும்னு நினைச்ச ஓட்டுகளா? இப்ப இயல்பா ஒரு கேள்வி கேட்கலாம். விஜய்க்கு இருந்த அந்த வாக்கு, விஜய்க்கு விழுந்த அந்த வாக்கு ஏன் சீமானுக்கு விழல? சீமான் இதை தானே பேசினாரா? சீமான் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. சீமான் யார் என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆனால் விஜய் யார் என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பாக தேர்தல் வந்துருச்சு. இன்னொரு 1 வருட காலம் விஜய் கட்சி நடத்தியிருந்தார்னா விஜய் எக்ஸ்போஸ் ஆகி போயிருப்பார். விஜய் எக்ஸ்போஸ் ஆகாமலே தன்னை பார்த்துக்கிறார். அதுதான் விஜயினுடைய ராஜதந்திரம்னு நான் பாக்குறேன். விஜய் தன்னை எக்ஸ்போஸ் ஆக்கிக்காம பாதுகாத்து கொண்டு, நாடாளுமன்ற தேர்தல் வந்தப்ப அதுல போட்டியிடாம தக்க வைத்துக் கொண்டு, சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக களத்துக்கு அந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்துக்குள் ஒரு பெரிய வெற்றியை பெற்று குவிச்சிட்டார். அதுதான் அவர் செய்திருக்கிற ஒரு மகத்தான சாதனை. ஆனால் மக்களை பொறுத்தவரை விஜய்க்கு வாக்களித்தது உண்மையிலேயே வரலாற்றில் ஒரு அதிசய நிகழ்வு தான். அதை இப்போது வரைக்கும் யாராலையுமே கணிக்க முடியாம இருந்திருக்கு பாருங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. பாராட்டப்பட வேண்டிய செய்தியும் கூட, அதை யாருமே மறுதளிக்க முடியாது. துரை வைகோனுடைய பிரஸ் மீட்ல ஆதங்கப்படுறாரு. குறிப்பாக உதயசூரியன் சின்னத்துல எங்களுடைய சின்னம், நாங்க எங்களுடைய தனித்துவத்தை இழந்து இன்னொரு கட்சியினுடைய சின்னத்துல எப்படி போட்டியிட முடியும்? நாங்க தேர்தல் சமயத்துல எங்களுடைய கூட்டணி தலைமைக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது, தர்ம சங்கடத்தை கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக, ஒரு சர்ச்சை உருவாகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த நிர்பந்தத்தை நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அதனாலதான் நான் சொன்னேன், துரதிருஷ்டவசமா நான் திமுக சின்னத்துல போட்டியிட்டோம், உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டோம்னு நான் சொன்னேன் அப்படின்றாரு. அதாவது பேசுவதை எல்லாம் பேசிவிட்டு அதை நியாயப்படுத்துவது என்பது ஒரு முறையான அணுகுமுறை அல்ல. அதிலும் வைகோவினுடைய மகனுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வார்த்தை என்று பேசிவிடுவார். அவருக்கு இந்த இடத்தில் இதை பேச வேண்டும், இதை பேசக்கூடாது என்கிற குறைந்தபட்ச பொது நாகரிகமே இருக்காது. கடந்த காலத்தில் அப்படித்தான் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். யாராவது போய் எலெக்ஷனுக்கான வேட்புமனு தாக்கல் செய்துட்டு பிரச்சார சூடு பிடிக்கிற நேரத்துல சின்னமா செத்தாலும் தனி சின்னம் தானே மேடையில அழுவாங்களா? அப்படி வெளிப்பட்டவர் தானே அவரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களை யார் நிர்பந்தித்தது? திமுக யார் நிர்பந்திச்சா? பேரை சொல்லுங்க, யார் நிர்பந்திச்சான்னு. ஒண்ணு இல்ல சார், நான் ஒரு உண்மையை இன்னைக்கு போட்டு உடைக்கிறேன். ஷர்மிளா டாக்கீஸ்ல திமுக தரப்பிலிருந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வைக்கல, திமுக வைக்கல. நான் திமுக சின்னத்திலேயே போன முறை மாதிரி நின்னுக்கிறேன்னு சொன்னவர் வைகோ. 28ஆம் தேதி எங்க கட்சியினுடைய பொதுக்குழுல நாங்க தீர்மானம் நிறைவேற்றுறோம். நிபந்தனையற்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணை நிற்பது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபடுவதுன்னு தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். எல்லா பிரதான ஊடகங்கள்லயும் பிளாஷ் நியூஸ்ல போகுது அந்த செய்தி. பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. சென்னையில் நடந்த திராவிட வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றும் மல்லை சத்யா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு செய்தி வருது சார். வந்த உடனே அண்ணா அறிவாலயத்துல ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்குது.
என்ன திட்டமிட்டப்பட்ட பேச்சுவார்த்தை? மனிதநேய ஜனநாயக கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த நத்தம் தொகுதியில ஒருத்தர் போட்டிட்டார் இல்லையா செல்வகுமார்னு, அவருடைய கட்சி, நாகை திருவள்ளுவன், அண்ணன் தனியரசு, கொங்கு இளைஞர் பேரவை, இவங்கெல்லாம் ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பாயின்மெண்ட் இல்லாம உள்ளார போறாரு வைகோ. நான் போய் சிஎம் பார்க்கணும்ன்றாரு. வர சொல்லுங்கன்றாரு சிஎம். இவரு போய் சிஎம் பார்த்துட்டு வந்துட்டாரு. வெளியில வந்தோன்னா பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடந்ததுன்னு. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற அந்த உக்கிரமான நேரத்துல இவர் போயிருந்தா என்னவாக இருக்கும்? கூட்டணி பேச்சுவார்த்தையா தான் இருக்கு. அதான் பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்கிறாங்க என்ன பேச்சுவார்த்தைன்னு. அதுக்கு இவர் சொல்றாரு, நான் கூட்டணி விஷயமா பேசுறதுக்கு வரல, வீரபாண்டிய கட்டபொம்மன் வாரிசுக்கு கோயில்கள்ல முதல் உரிமை தரப்படணும், அவங்க ஊரு கோயில்ல பாஞ்சாலங்குறிச்சியில, அதை கேட்கறதுக்காக வந்தேன். கண்ணிய தலைவர் காகிதமில்லத் பெயரால் பல்கலைக்கழகம் அமைக்கணும், அந்த கோரிக்கை வைக்கிறதுக்காக வந்தேன்றாரு. இதுதான் சட்னின்னு சொன்னா இட்லியை நம்புமா சார்? யோசிச்சு பாருங்க நீங்க. 5 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருக்கிறார், 5 ஆண்டு காலமாக கூட்டணியில் தொடர்கிறார். அப்போதெல்லாம் காகிதமில்லத்தினுடைய நினைவு வைகோவுக்கு வரவில்லையா? இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் இந்த மன்னர் வகைராவை சார்ந்த, அதாவது அந்த கட்டபொம்மன் மன்னன் இருக்காரு இல்லையா, அந்த வகைராவை சார்ந்த பலரும் இறந்து போயிட்டாங்க. இப்ப கூட சமீபத்துல அந்த பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வாரிசு ஒருவர் இறந்து போனாரு. ஏதோ சீமதுரைன்னு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு மறந்துருச்சு அந்த பேரு. அவர் இறந்து போனாரு. அப்ப இல்லாமல் போன ஒரு குடும்பத்துக்கு ஒரு உரிமையை கேட்கிற ஒரு வேலையா இந்த தேர்தல் நெருக்கடியான நேரத்தில் போவது? உண்மை என்ன தெரியுமா? சத்யா தீர்மானம் போட்டாரு, நீங்க அவர் கூட்டணியில சேர்த்துக்காதீங்க, எங்க தோழர்கள் வருத்தப்படுவாங்கன்னு சொல்றதுக்காக அவர் போனார். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு சிஎம். மறுநாள் 1ஆம் தேதி நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்கிறோம். எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் பிறந்த நாளில் அவரை வாழ்த்து தெரிவிப்பதற்கு நாங்க எங்க கட்சியினர் நிர்வாகிகளோடு போறோம். எங்க தலைவர் வர்றாரு. வந்தோன்னா நாங்க மேடைக்கு போனோம்னா வாங்க சத்யான்னு வாஞ்சையோடு வரவேற்கிறார். வாங்க சத்யா அப்படிங்கிறார் முதலமைச்சர். அப்போ முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு எங்க நிர்வாகிகள் எல்லாம் அறிமுகப்படுத்தி நாங்க படம் எடுத்துக்கிறோம். ஆதரவு கடிதத்தை கொடுக்குறோம். ஆதரவு கடிதத்தை பெற்றுக்கொண்டு நான் அழைக்கிறேன்னு சொல்றாரு. நாங்க விடைபெற்று அங்கிருந்து மகிழ்ச்சியோடு வெளியில் பத்திரிகையாளர்களை சந்திச்சு முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு கூட்டணியில எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அடுத்து இவர் என்ன பண்றாருன்னா, இந்த செய்தி வெளியாகுது. ஆதரவு கடிதத்தை திராவிட வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் முதலமைச்சரிடம் வழங்கினாங்கன்னு. அந்த பக்கம் எங்க தலைவர் நிக்கிறாரு, வலது புறத்துல நான் நிக்கிறேன், எனக்கு பின்னாடி எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அந்த ஆதரவு கடிதத்தை கொடுக்குற வீடியோ எல்லா சேனல்கள்லயும் ஒளிபரப்பப்படுது. மறுநாள் இவர் போறாரு. போய் இவர் சொல்றாரு, நீங்க எந்த காரணத்தை கொண்டு அவங்களுடைய ஆதரவை ஏத்துக்க கூடாது, நாங்க அதனால உதயசூரியன் சின்னத்துல நீங்க போட்டியிடணும்னு சொன்னா கூட நாங்க உதயசூரியன் சின்னத்துல போன முறை மாதிரி நின்னுக்கிறோம், தொகுதி முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கள மட்டும் சேர்த்துறாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப இது என்ன அணுகுமுறைன்னா, மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலி அறுக்க வேண்டும் என்கிற மனநிலையில் இருந்தவர் வைகோ. அவரே உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே திமுக இல்ல இல்ல வேணாங்க, நீங்க உங்க சொந்த சின்னத்துல நின்னுக்கங்கன்னு சொல்லுமா? சரி ஓகே, அவரே சொல்றாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்படித்தான் உதயசூரியன் சின்னம் தரப்பட்டது. இங்க இருந்து கட்சி அலுவலகத்துக்கு வர்றாரு. மகன் வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிக்கிறாரு. எப்படி நீங்க ஒத்துக்கலாம்? நான் தான் சொன்னேன் விஜயோட கூட்டணி போன, இந்த திமுகவோட கூட்டணி வேணான்னு. நீங்க தானே சொன்னீங்க திமுகவோட தான் கூட்டணி தொடரணும்னு. அதுக்கு சத்யா போயிருவாரு, நம்ம சத்யாவுக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுன்னு சொன்னீங்க. இதெல்லாம் மகன் அலுவலகத்தில் உட்கார்ந்து பேசிய செய்தி, அங்கிருந்த நிர்வாகிகள் சொன்ன செய்தி. அப்படின்னு சொன்னதற்கு பிறகு கட்சியை எப்படி காப்பாத்துறது? நம்ம 2021 போட்டியிடல ஆஸ் பர் த ரெக்கார்டு, 2026 ஆஸ் பர் த ரெக்கார்டு போட்டியிடாம போனா கட்சி எப்படி நிலை பெறும் அப்படின்னு வைகோ ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஒரு தொகுதியில பொது சின்னத்துல போட்டியிடுறது, அதாவது தேர்தல் ஆணையம் அந்த கட்சிக்கு தருகிற சின்னத்தில் போட்டியிடுவதுன்னு சொல்லி முடிவெடுத்து அது சீர்காழின்னு முடிச்சுட்டு வர்றாங்க. சீர்காழின்னு சொன்னோன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிறாரு. கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமா அந்த நேரத்துல முடிஞ்சது. வெளியில அறிவிச்சுட்டாங்க. இப்ப களத்துல சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாதுங்கிற ஒரு சூழல் உருவாகுது. சீர்காழிக்குள்ள சின்னத்தை கொடுக்கல தேர்தல் ஆணையம். வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. சின்ன கடைசி நேரத்துல கொடுத்தா அது கொண்டு போய் சேர்க்க முடியாம போனா அது ஒரு நெருக்கடி வந்துரும்ன்றதுனால திமுக ஒரு ரெக்வஸ்ட் பண்றாங்க. இந்த இடத்துலதான் சீர்காழியில உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுங்கன்னு திமுக சொன்னது. அதை நிர்பந்திக்கல. பாருங்க உங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு, உதயசூரியன்ல நின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. இவர் மறுத்து இருந்தா திமுக கட்டாயப்படுத்திருக்கா சார். திமுக தாயுள்ளத்தோடு நடந்துகிச்சு சார் கூட்டணி விவகாரத்துல. அவர் சங்கடப்படுவாருங்கிறதுக்காக எங்களுக்கு தொகுதி பங்கீட்டில் இடம் இருந்தது,
முதலமைச்சர் எங்களுக்கு இடம் தருவதாக இருந்தார். இது 100% உண்மையான செய்தி. நான் வெளிப்படையாகவே ஊடகத்துல சொல்றேன். அப்போ எங்களுக்கு தர வேண்டும் என்று நினைத்ததை கூட அண்ணன் வைகோ வருத்தப்படுவார் என்று சொல்லி முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் நிறுத்தி வைத்தார். இன்னொன்னு சொல்லட்டுமா, கொங்கு இளைஞர் பேரவை அண்ணன் தனியரச கூட்டணியில சேர்த்துக்கணும்னு விரும்பினாரு அண்ணன் ஸ்டாலின். ஆனா ஈஸ்வரன் வருத்தப்படுறாரு. அவங்க 2 பேருக்கும் பிணக்கு இருக்கு, 2 பேரும் எங்களை மாதிரி வந்துட்ட கட்சி அப்படின்றதுனால அவங்கள கூட்டணியில சேர்த்துக்கிட்டா சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு அண்ணன் கொங்கு தனியரசு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இப்படித்தான் அந்த கூட்டணியில் இருந்தவர்களுடைய மனம் நோகாமல் நடந்து கொண்ட தலைவராக அண்ணன் மு.க. ஸ்டாலின் வெளிப்பட்டார். இவ்வளவு பெருந்தன்மையோடு தாயுள்ளத்தோடு நடந்து கொண்ட ஒரு கட்சியை பார்த்து இன்னைக்கு கல்லறிகிற வேலையை நீங்க செய்றீங்களே, இது நியாயமா? இது அடுக்குமா? முதல்ல ஒண்ணு வேணாம் சார், உங்களை நிர்பந்திச்சாங்கல்ல. தோழர் பே. சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொன்னாரு? எங்களுக்கு இடங்கள் குறைவாக இருக்கு, மகிழ்ச்சி அளிக்கல தொகுதி பங்கீடு, ஆனாலும் இந்த கூட்டணியினுடைய வெற்றி, மதசார்பற்ற அணியினுடைய வெற்றி எங்களுக்கு முக்கியமானதாக இருக்கு, நாங்க குறைந்த இடத்தை பெற்று போட்டியிடுறோம் சொன்னாரா? அண்ணன் வீரபாண்டிய என்ன சொன்னாரு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான், நாங்கள் கடந்த முறை போட்டியிட்ட இடத்தை விட ஒரு இடம் குறைவாக போட்டியிடுகிறோம், எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது சொன்னாரா? சொன்னாரா இல்லையா? ஆனா வைகோ அண்ணா அறிவாலயத்தினுடைய வாசல்ல இருந்துகிட்டு என்ன சொன்னாரு? நிரம்ப மகிழ்ச்சியோடு நான் செல்கிறேன், மனநிறைவோடு செல்கிறேன், இந்த கூட்டணி 100 விழுக்காடு வெற்றி பெறும் சொன்னாரா? இன்னொன்று, தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் மட்டும் கூட்டணி ஆட்சி அமையவே அமையாது, அறுதி பெரும்பான்மையோடு திமுக வெற்றி பெறும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. யார் அது? வைகோ தான். பழைய வீடியோவை போய் எடுத்து பாருங்க. அப்ப உண்மையிலேயே உங்களை நிர்பந்திச்சிருந்தா எதன் பொருட்டு நீங்க வாய்ப்புத்திக்கிட்டு இருந்தீங்க? வைகோ ஒரு குட்டி கலாட்டா பேர் வழி சார். ஒரு சின்ன நூலிலையில வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வச்சு ஊதி பெரிதாக்கி பிரச்சனையை பெருசாக்கி விட்டு போயிடுவாரு. இப்ப ஒண்ணும் இல்ல, பேபி இங்க வந்தாரு. கூட்டணி பேச்சுவார்த்தையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் இந்திய கம்யூனிஸ்டுக்கும் ஒரு சின்ன நெருடல் இருக்குன்னு தெரியும். இது வரைக்கும் பேபியை போய் பார்த்திருக்காரா? பேபி அகில இந்திய பொறுப்புக்கு வரும்போது வாழ்த்து தெரிவிச்சிருக்காரா வைகோ? இது வரைக்கும் எங்காவது பேபி எனக்கு நண்பர்னு சொல்லியிருக்காரா வைகோ? ஆனா சென்னைக்கு பேபி வந்திருக்காருன்னு ஓடி போய் பேபியை பார்த்து அங்க போய் கோழி முட்டுற வேலையை செஞ்சாரு. திமுகவுக்கு நெருக்கடி கொடுங்க, அழுத்தம் கொடுங்க அப்படின்னு போய் சொன்னாரு அவர்கிட்ட. சொல்லிட்டு என்ன சொன்னாரு? நான் பேபி என்னுடைய நண்பர் சென்னை வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னு வந்துட்டேன், நான் அரசியல் எல்லாம் பேசல. அது எப்படி சார்? தேர்தல் நேரத்துல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திச்சு அரசியலே பேசாத தலைவராக வைகோ வெளிப்படுறாரு. இது எப்படி இருக்கும்? தேர்தல் நெருக்கடி இருக்கு, எலெக்ஷன் ஃபயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, திமுக அலுவலகத்துக்கு போனா அரசியல் பேச மாட்டாரு, இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு போனா அரசியல் பேச மாட்டாரு. இது எப்படி நம்பும் உலகம்ன்ற? அப்போ இப்படி கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் திமுகவை டேமேஜ் பண்ற வேலையை செய்துகிட்டு இருக்கிறவரு கூட்டணியில உங்களை நிர்பந்திச்சிருந்தாங்கன்னா ஏன் 2011 நீங்க உங்களை ஜெயலலிதா அம்மையார் சரியாக நடத்தலைன்னு சொல்லி தேர்தலையே புறக்கணிச்சவர் தானே? அந்த நெஞ்சுரம் இப்ப எங்க போச்சுன்னு கேக்குறேன். அந்த தெம்பு திராணி இப்ப எங்க போச்சுன்னு கேக்குறேன். ஏன் இன்னைக்கு நீங்க அதை செய்யல? தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறோம், மக்கள் நீதி மையமானு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. பிரஸ் மீட்ல மதிமுக கட்சியினர் தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்களேன்ற கேள்விக்கு அது இயல்புதான், ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஏன்னா ஒரு புது வரவு வந்திருக்கு, ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கு, ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு கட்சிகள் மாறுறது அப்படின்றது. நீங்களும் மதிமுக தான் வெளியில வந்திருக்கீங்க. ஆனால் இதே போலதான் போறவங்க போகட்டும், ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்குன்னு அவங்க சொல்லல. ஆனா இப்ப போறவங்க ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு, அதுல போறதுல என்ன இருக்கு, நல்ல விஷயம் தானே அப்படின்னு வைகோ துரை வைகோ வெளிப்படுத்துறாரு. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? தன்னுடைய கட்சி கரைந்து காணாமல் போனாலும் பரவாயில்லை, விஜய்க்கு வெண்சாமரம் வீச வேண்டும் என்கிற முடிவுக்கு அப்பாவும் பிள்ளையும் வந்துட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், நாங்க திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பரிணாமமாக நாங்கள் இன்றைக்கு களத்துல நிற்கிறோம். எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்க என்ன தேர்தல் வெற்றி தோல்விக்காக காத்திருக்கோமா? திமுகல எங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்க நாக்க தொங்க போட்டுட்டு அலைஞ்சோமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க ஒரு லட்சிய உணர்வோடு நின்றுட்டோம். நீங்க எங்களை விமர்சிக்கிறீங்க, எங்களை எந்த கூட்டணியிலையும் சேர்த்துடக்கூடாதுன்னு லாபி பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா உங்க கட்சியிலிருந்து ஒட்டுமொத்த கூடாரமும் ஈரோடு அப்படியே ராஜினாமா பண்ணிட்டு நேத்து போய் தாவேக்கால சேர்த்துட்டாங்க. 10 நாளைக்கு முன்னாடி இந்த துரை வைகோவுக்கு நம்பகமானவராக பார்க்கப்பட்டவர், தொழிற்சங்க சாசன மன்னன் துரைசாமி அவர்களுக்கு எதிராக பேசணும்னு இவர்கள் ஆட்களை தேடிய போது துரை வைகோவினுடைய வாய்ஸா திருப்பூர்ல பிரஸ் மீட் நடத்தி அண்ணன் துரைசாமியை காயப்படுத்துவதற்காக இவர்களால்
கண்டறியப்பட்ட நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் அரிமா நாகராஜ். அவர் இன்னைக்கு ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் ஒன்றிய நகர செயலாளர்கள், பகுதி செயலாளர்களை கலைச்சு கொண்டு போய் தாவேக்காவுல சேர்த்துட்டாரு. இது எப்படி நீங்க வரவேற்கிறீங்க? அதுல தவறு ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. அதான் சார், உங்களுக்கு வேண்டுமென்றால் அது தவறு இல்லை. சரி, ஓகே. அண்ணன் முத்துரத்னம் பல்லடம் தொகுதியில 2021 உதயசூரியன் சின்னத்துல மதிமுக சார்பில் போட்டியிட்டார். அவர் போய் திமுகல சேர்ந்தார். திமுக மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு திமுகல சேர்ந்தாருன்னு நீங்க ஏன் புரிஞ்சுக்கல? நீங்க ஏன் அதை தடுத்தீங்க? அவர் சேர்ந்த பிறகு ஏன் திமுக மீது பொங்கி எழுந்தீங்க? இனிமே யாரையும் சேர்த்துறாதீங்க. திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் செங்குட்டுவன், சிவகங்கை மாவட்ட செயலாளர் அண்ணன் புலவர் செவந்தியப்பன், இப்படி ஒரு பெரிய படை திமுகவுக்கு போறதுக்கு தயாராச்சு. வைகோ போய் அறிவாலய வாசல்ல நெடுஞ்சாங்கடியாக விழுந்து கிடந்தார், அவங்கள சேர்க்காதீங்கன்னு. திமுகவில் ஏற்கனவே பணியாற்றியவர்கள், திமுகவில் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்கள், அவர்கள் மீண்டும் அந்த கட்சிக்கு போக வேண்டும் என்று ஒரு ஈர்ப்பிலே விரும்பினார்கள். அதை நீங்க ஏன் தடுத்து நிறுத்தினீங்க? அன்னைக்கே அந்த ஈர்ப்புன்னு சொல்லிட்டு விடல, அது இயல்புன்னு சொல்லிட்டு விடல. அப்போ திமுக வளருவதை, திமுக பலமடைவதை, திமுகவுக்கு ஆட்கள் வருவதை நீங்கள் தடுத்து நிறுத்தினீர்கள். தாவேக்காவுக்கு ஆட்கள் போறதை நீங்க தடுத்து நிறுத்தல, புரோக்கர் வேலை செய்றீங்க, தாவேக்காவுக்கு ஆட்கள் அனுப்புறீங்க. அப்ப இந்த மகிழ்ச்சி எதை நான் உணர்த்துதுன்னா, தான் கட்சியில இருக்கிறவர்களையே தாவேக்காவுக்கு போங்கன்னு சொல்லி இவர் அனுப்பிச்சு வைக்கிறாரா, வழி அனுப்பி வைக்கிறாரா? அப்ப புரோக்கர் வேலை செய்றீங்களா நீங்க? இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து விடுறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்து விடுற வேலை இருக்குல்ல, அந்த மாதிரி உங்க கட்சியில திருப்பூர்ல வீக்கா இருக்கா ஆள் இல்லையா? ஓகே எங்கள்கிட்ட ஆள் இருக்காங்க, நாங்க அனுப்பிச்சு விடுறோம், நீங்க வச்சுக்கோங்க. ஈரோடு வீக்கா இருக்கா ஆள் இல்லையா? ஓகே எங்க கட்சியில ஆள் இருக்காங்க, அனுப்பிச்சு விடுறோம், வச்சுக்கோங்கிற வேலையவா நீங்க செய்றீங்க? அப்ப அதுதானே உங்களுடைய கருத்தாக இருக்கு. நீங்கள் உங்களுடைய கருத்தின் மூலமாக இன்றைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறீர்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காங்கிரஸ் ஏற்கனவே தென் மாநிலங்கள்ல அவங்களுடைய அதிகாரம் இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு கேரளாலையும் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஏற்கனவே கர்நாடகால ஆட்சியில இருக்காங்க, தெலுங்கானால ஆட்சியில இருக்காங்க, ஆந்திரா மட்டும் சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்கு. இப்ப தமிழ்நாடும் விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சி, அந்த கூட்டணியில காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது. டெல்லியிலிருந்து ஒரு நிழல் ஆட்சியை விஜய் வைத்து காங்கிரஸ் ஆட்சி நடத்துகிறதுன்ற சில செய்திகளை டெல்லி ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ராஜ்யசபா சீட் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒதுக்கியது அப்படின்றது முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனாலும் காங்கிரசினுடைய கை தாவேக்கா ஆட்சி அதிகாரத்துல ஓங்கி இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? தாவேக்காவோட கையே தாவேக்காவுடைய ஆட்சி அதிகாரத்துல ஓங்கல சார். இன்னமுமே அரசு ஒரு ஊசலாட்டத்தில் தான் இருக்கு, என்ன செய்வதென்று தெரியாம. அதுக்குள்ள காங்கிரசினுடைய கை ஓங்கி இருக்குலாம் நம்ம புரிஞ்சுக்க தேவையில்லை. தென் மாநிலங்கள் காங்கிரசினுடைய கைக்குள் ஓரளவுக்கு சேர்ந்திருக்கின்றன, அவ்வளவுதான். கேரளாவினுடைய வெற்றி, கர்நாடகாவில் ஆட்சி அதிகாரம், தெலுங்கானாவில் ஆட்சி அதிகாரம், இங்க அவர்கள் அங்கு வகிக்கிற அரசு, அப்படி புரிஞ்சுக்கங்க. இதுக்கு முன்பு இது நடக்கலையா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கேரளாவில் மட்டும்தான் அது இல்லை. போன அரசு எந்த அரசு? காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த அரசு தானே. அதாவது அமைச்சரவையில் இடம் இல்லை, ஆனாலும் காங்கிரஸ் கூட்டணி தானே திமுக. அப்ப திமுக அரசு என்ன காங்கிரஸுக்கு எதிரான அரசா? இன்னும் சொல்ல போனா டெல்லியில் எப்போதெல்லாம் ஆபத்து ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வந்ததோ அப்போதெல்லாம் மகத்தான ஆதரவை தந்து அந்த கட்சியையும் அந்த தலைவரையும் பாதுகாத்த இயக்கம் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். லாயல் பார்ட்னர்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸுக்கு திமுக தான். அப்ப ஏதோ புதுசா இப்பதான் அந்த தென் மாநிலங்கள் காங்கிரசினுடைய இதுல வந்திருக்கு, லேயர்ல வந்திருக்கு, அது ஆன்டி பிஜேபி செக்டார்ல நிக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பொய்யான வாதம். கேரளாவுல கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ரேவந்த் ரெட்டி இதுக்கு முன்னாடில இருந்து முதலமைச்சரா தான் இருக்காரு. சித்தராமையா அதுக்கு முன்னாடில இருந்து முதலமைச்சரா தான் இருக்காரு. போன ஆட்சி திமுக ஆட்சியும் காங்கிரஸ் கூட்டணியினுடைய ஆட்சி தான். அப்ப ஒண்ணும் புதுசாலாம் இது நடக்கல, இது ஏற்கனவே இருக்கிறது தான். அது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதுல வாய்ப்பை கொடுத்துட்டாரு விஜய், அதுல காங்கிரஸ் கை ஓங்கிருச்சு அப்படின்னா விஜய் தள்ளி விட்டுட்டாரு காங்கிரஸ் கிட்ட. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப விஜய் டெல்லிக்கு போனார்னா, விஜயினுடைய பிரதிநிதி டெல்லிக்கு போனாங்கன்னா என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? பிஜேபி எகெயின்ஸ்ட் நிலைப்பாடா, பிஜேபி ஆதரவு நிலைப்பாடா? ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் வந்துருச்சு, கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது. விஜயினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பாஜகவை ஆதரித்து வாக்களிப்பாரா, எதிர்த்து வாக்களிப்பாரா? ஆதரித்து வாக்களிச்சா முகத்திரை கிழிஞ்சிரும்,
எதிர்த்து வாக்களிச்சா ட்ரௌசர் கிழிஞ்சிடும். அமித்ஷாவும் மோடி சேர்ந்து ட்ரௌசரை அவுத்துருவாங்க. இப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? காங்கிரஸ்ல கொடுத்துட்டா நமக்கு சீட்டே இல்லைன்னு ஆயிரும். 2029 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஸ்டேபிளான சூழலுக்கு வந்துடலான்னு அவருக்கு யாரோ ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்காங்க. பேசாம இந்த சீட்டை காங்கிரஸுக்கு தள்ளி விட்டீங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. ஒரு சீட்டை வாங்கி தேவையில்லாத பிரச்சனையில சிக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமாக பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கிறாரே தவிர காங்கிரஸ் கை ஓங்கல. அந்த கை ஓங்கவே ஓங்காது. அது எப்போதோ புதைக்கப்பட்டு விட்ட கை. அதனால அந்த கை ஓங்கிருச்சுன்னா நீங்க சொல்லாது. அது ஒண்ணும் அலெக்சாண்டருடைய கை இல்ல ஓங்கி நிற்பதற்கு. அது ராகுல் காந்தியினுடைய கை. அது ஓங்கவே ஓங்காது. அண்ணாமலை டெல்லியில தன்னுடைய பிறந்த நாளுக்கு இங்கு கொண்டாட வருவதற்கு பதிலாக டெல்லியிலேயே முகாமிட்டு 3 நாட்களாக இருக்கிறார் அப்படின்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு டெல்லியில போய் உட்கார்ந்து அமித்ஷா கிட்ட பர்மிஷன் வாங்குறது இருக்கு இல்லையா? நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? அமித்ஷாவினுடைய உத்தரவோடு கட்சி துவங்குகிறார் சார். கட்சி ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் சார். அண்ணாமலை பார்ட்டி ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ரெஜிஸ்டர் ஆன பார்ட்டியை வெளி உலகத்துக்கு அறிவிப்பதற்கு ஒரு நாள் தேவை. அந்த நாளுக்காக அவர் காத்திருக்கிறார். அவ்வளவுதான். இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக இது நடக்கக்கூடாது, இதை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் பாஜகவினுடைய அகில இந்திய தலைமை. அதற்கு ஏற்ப அவர் ஏற்கனவே திட்டமிட்டவாறு அதை செய்து முடிக்காமல் கொஞ்சம் காலதாமதப்படுத்தினார். அவ்வளவுதானே தவிர முழுக்க முழுக்க பாஜக கொடுத்திருக்கிற அந்த அஜெண்டா, பாஜகவால் அண்ணாமலைக்கு தரப்பட்டிருக்கிற அந்த அசைன்மெண்ட், அதன்படி அண்ணாமலை செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நன்றி. நிறைய விஷயங்களை பார்த்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.